நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் அதிகாரி இருக்கார்ல, அவர் வந்து சரியான ஒரு பக்கம் கேப் மாதிரித்தானோ முள்ள மாதிரித்தானோ பண்ணிருக்காங்க. ஏன்டா அவரை இந்த மாதிரி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ரகுவை கைது செஞ்சிடறாங்க. ஆனால் ரகுவை கைது செய்யாத மாதிரி விஜயோட வீட்டில் வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி கைது செய்ய முடியல, நாங்கள் போகிறதுக்குள்ளே அந்த ரகு எங்கேயோ தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இந்த இடத்துல அப்படின்னா அந்த போலீஸோட தில்லாலங்கடி வேலை ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவங்க போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மறுபக்கம் இதுக்கு முழுக்க காரணம் ரகுவும், மறுபக்கம் சுடரி, அதாவது ரேணுகா அப்படின்ற விஷயம் தெரிய வந்துருச்சு. ரேணுகாவை பிடிச்ச ஒரு பக்கம் கேள்வி மேலே கேள்வி, ரேணுகா கதறி ஓடுறா ஒரு பக்கம், என் வாழ்க்கையே போயிடும், என்னை விட்டுருங்க, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரகு இருந்து ஆதாரத்தெல்லாம் அங்கே எடுத்து வச்சிடறான். ஏன்னா ரகுவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. நான் டாக்டராக இருக்கேன் சார், என்னை இப்படியே விட்டுருங்க, உங்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லை, எனக்கும் எந்த பிரச்சனை வேணாம், உங்களுக்கு தேவையான அமௌண்ட் என் சைடில் இருந்து 10 லட்சம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகு வந்து டீசென்ட் அக்ரிமெண்ட் போடுறாரு. என்னம்மா சுடரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல, உடனே ரகுவை முறைக்கிறாங்க நம்ம ரேணுகா. ஏன்னா சுடரின்ற அவங்க வந்து ரேணுகா இல்லை அப்படின்றது. இவன் வந்து 420 4G இந்த வேலை, அதனால சீக்கிரம் வந்துடலாம். ஆனால் நீ ஆள் மாறாட்டம், அது மட்டும் இல்லாமல் தில்லாலங்கடி வேலை, நிறைய சொத்து வேற அபகரிச்சிருக்கா. 50 லட்சத்துக்கிட்ட நீ திருட்டா கணக்கில் தான் உன் பேரில் தான் வரும். இப்போ உங்கள் வீட்டில் போயிட்டு நீ ரேணுகா இல்லை சுடரி அப்படின்ற உண்மையை நான் சொன்னால் அடுத்த செகண்டே நீ ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவேன். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு அழகாக ஒரு இவன் 10 லட்சம்னா நீ ஒரு 20 லட்சத்தை தள்ளி விட்டுரு, அப்பப்போ நான் கேட்குற போது ஒரு அமௌண்ட்டை கொடுத்துரு, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச. சார் என்ன சார் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? சரிம்மா நான் எதுவும் சொல்லலை, நான் பண்ணது தப்புதாம்மா, இந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடாது, நடுமா ஜெயிலுக்கு போகலாம், ஜெயிலுக்கு போயிட்டு நீ கழு தின்ட்டு இதுக்கு முன்னாடி மாட்டு முடிச்சு இந்த மாறிக்கிட்ட அவங்ககிட்ட விட்றேன், ஜெயிலில் உனக்காக காத்துன்னு இருக்கான், போயிட்டு ஊமை குத்து வாங்க போற நீ, அதுக்கப்புறம் வாழ்க்கையே ஒரு பக்கம் சீரழிஞ்சு போக போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஐயோ கடவுளே, சரி ஓகே சார், இந்த டீலுக்கு எனக்கு ஓகே. ஆனால் ரவுக்கு இனிமேல் நான் எந்த விதமான காசு அந்த உதவியும் பண்ண மாட்டேன், அதையும் ரவு கிட்ட தெளிவாக சொல்கிறேன். என் விஷயத்தில் இனிமேல் தலையிடக்கூடாது. இதோ பாடுறக, அவளுக்கு சொன்னதா உனக்கும், உனக்கு சொன்னதா அவளுக்கும், உங்கள் 2 பேருக்கும் இனிமேல் எந்த சம்மந்தம் இல்லை. எதானா அவளை மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்த செகண்ட் துண்டாக்கானம் துணியாக்கானம் ஜெட்டியோட கேட்டுன்னு போயிட்டு உன்னை ஜெயிலில் உட்கார வச்சு முட்டி தள்ளி ஜெட்டியோட ஓட விட்டுருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்ல. சார் நான் எதுக்கு பண்ண போகிறேன், இதுக்கு மேலே இவ யாரோ நான் யாரோ, உங்களுக்கு தேவையான 10 லட்சம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சுட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ரகு ஒரு பக்கம் ஜம்ப் ஆயிடுறாரு. நம்ம சுடரி, இப்போ நீ எப்போமா அமௌண்ட் அனுப்புகிற, கொஞ்சம் பார்த்து பண்ணுமா சீக்கிரம், எனக்கும் செலவு இருக்குல்ல, போய் இன்னும் காரெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. இப்போ வேறு ஆஃபரில் ஒரு பக்கம் 11 லட்சம் 12 லட்சம்னு சொல்லிட்டு கார் விட்டுனே இருக்காங்க. ஏதோ இப்படி இருந்தாலும் 11 லட்சம் கார் வாங்கினாலும் ஒரு 15 லட்சம் தேவை, இன்சூரன்ஸ் அது இதுக்கு எதாவது நம்பர் பிளேட்டு பிடிச்சதை போடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12-13 அதனால் நீ தான் பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம ரேணுகாவும் தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜயும் மறுபக்கம் மல்லி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன சார் நடந்துச்சு, யார் குற்றவாளி, அந்த ரகுவை பிடிச்சிங்களா, அவன் மூலிமா யார் இதெல்லாம் எடுத்ததுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கேட்குறாங்க. நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணோம், பிடிக்கவும் முடியல, அந்த உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு எங்களால் கண்டுபிடிக்கவும் இல்லை, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கண்டுபிடிச்சி நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக பேசினிருக்காங்க. என்ன சார் நீங்கள் பேசுகிற விதமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன சார் நீங்கள் பேசுகிறத பார்த்தா நான் தான் எல்லாத்தையும் பண்ணது மாதிரியும், நான் இதுக்கும் எனக்கும் தான் சம்மந்தம் இருக்கிற மாதிரியே பேசினிருக்கீங்க, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார், தேவையில்லாமல் என்னை சந்தேகப்படுற வேலையை மேலே அபாண்டமாக பழி போட்டுருந்தீங்க, அதுக்கப்புறம் மரியாதையே இருக்காது பார்த்துக்கோங்க, நானும் போனா போதுன்னு எல்லாம் விட்டு உங்களுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன் போல், அதனால தான் திமிரா பேசினிருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி ஒரு பக்கம் எழப்படுறதுனால என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் சார், இதுக்கு மேலே அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க. இந்த வாக்குறுதி நல்ல விதமாக அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியும், எந்த பக்கம் போனாலும் ஒரு பக்கம் ஊமை குத்தாக இருக்குது. சரி ஓகே, ஏதோ ஒன்று இருக்கிற வரையும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு போக தானே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம விஜயம் மறுபக்கம் நம்ம ரேணுகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது வெண்பாவை நம்ம பக்கம் இழுக்கணும், ஃபஸ்ட்டு வெண்பாவை இழுத்ததுக்கப்புறம் அந்த மல்லியை ஒழிச்சு கட்டணும். அந்த மல்லி இந்த வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு இவ்வளோ பிரச்சனை, மல்லி அந்த வீட்டை விட்டு துரத்திட்டா நமக்கு எந்த பிரச்சனை இல்லை, நம்ம வாழ்க்கையை ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்காங்க. அது போல நடக்குமா நடக்காதா, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம சுவாரஸ்யங்களோட ஒரு பக்கம் சுவாரஸ்யம் அதிகமாயிட்டு போயினே இருக்குங்க. சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் இவங்களை பற்றி பேசி ஒன்றும் நடக்க போகிறதில்ல, இதுக்கப்புறம் புதுசாக தினசா எதனா ஒன்று தான் நம்ம பேசி ஆகணும், இதுக்கப்புறம் அப்படி என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம கதிரேசன் அதோட என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா கிட்ட சொத்தை எல்லாமே ஒரு பக்கம் பிரித்து கொடுக்குற பேச்சு அடிப்படுது. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இதை பாருமா நான் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் காலமோ எந்த காலமோ கெஞ்ச காலமோ என்ன ஏமாற்றி எல்லாத்தையும் பிடுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உனக்கும் மறுபக்கம் உன் தங்கச்சிக்கும் சொத்தை சரிசமமாக நான் பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இறந்துடுறேன், அதுக்கப்புறம் நான் இருந்தானே இல்லைனா என்ன நான் போனாலும் நீங்கள் அதை வச்சு பொழைச்சிக்கோங்க, ஏன்னா அந்த விஜயை நம்ப முடியாது, எந்த நேரத்துலையும் காலவாரி விடுவான், அவன் மல்லின்னு சொல்லிட்டு மல்லி பின்னாடியே சொக்கடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்கான், அவனை நம்பி உன் வாழ்க்கையை நான்
அப்படியே விட்டு போயிட முடியாது அப்படின்னு சொல்ல ஏன்ப்பா இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறேங்க, எனக்கு சொத்தை விட நீங்கள் தான்ப்பா முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டைலாக் எல்லாம் விட ஆரம்பிக்கிறேன். நம்ம ரேணுகா மனசுக்குள்ளே ஆஹா ஓஹோ சொத்தை எல்லாமே கதிரேசன் எழுதிக்க போகிறோம், இனிமேல் நமக்கு ஒரே ஜாலி தான், அந்த சொத்தை வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஜம்மையாக இருக்கலாம். ஒரு பக்கம் அந்த விஜய் வந்தானா வரலண்ணே அவன் வாழ்க்கைக்குள்ளே போனாலும் பிரச்சனை இல்லை, அவன் சொத்துனாவே நமக்கு எப்படி இருந்தாலும் குறைந்தபட்சம் 10 கோடி கிட்ட வந்துடும், அதை வச்சு நம்ம காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா முடிவு பண்ணுறாங்க. இன்னும் மாதிரி ரேணுகா இவ்வளோ நாளாக பாசம் அன்பு அக்கறை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பருப்பு மாதிரி பேசினிருந்தேன், இப்போ ஒரே அடியாக பொறுப்பாக மாதிரி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் ப்ரில்லியண்ட்டாக முடிவு எடுத்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு காசு வந்தால் போனங்கடா வாயதா இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது போல தான் நம்ம ரேணுகாவும் ஒரு பக்கம் மாறிட்டாங்க. மல்லி அதே சமயத்தில் உட்காந்து கதறி அழுதுன்னு இருக்காங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜய், எப்போ பார்த்தாலும் எதனா ஒரு காரணம் வந்தாலும் என்னை எப்படியாவது கழட்டி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க, எல்லாமே ரேணுகாவுக்கே சப்போர்ட் பண்ணுறீங்க, அப்போ என்ன சுத்தமாக உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க. உன்னை எனக்கு பிடிக்காமையெல்லாம் இல்லை, ஆனால் இருந்தாலும் ரேணுகாவை என்னால் கஷ்டப்படுத்த முடியாது, அவள் சுயநினைவு இல்லாமல் இருக்கா, அவளை எப்படி என்னால் கஷ்டப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதனால் எதுவுமே பேச முடியாமல் சரி ஓகே நீங்கள் சொன்னது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சைலண்ட்டாக தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.